ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 வெங்காயம், 1.5 தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 6 பல் பூண்டை லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு வெள்ளை கத்திரிக்காய், 2 கேரட், 10 பீன்ஸ், ஒரு மீடியம் சைஸ் நூக்கல், 2 கைப்பிடி மொச்சை, பச்சை மிளகா 6. முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 6 பச்சை மிளகாவை ஃபஸ்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அரைக்கிறதுக்கு சின்ன தேங்காய் வந்து 1/2 மூடி, ஒரு ஸ்பூன் உடச்ச கடலை, கசகசா கொஞ்சம், பட்டை 1, கிராம்பு 2, உடச்ச முந்திரி 6. இது கூட பச்சை மிளகா வதங்கினதையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினதை ஒரு லைட்டாக ஒரு பல்ஸ் மோடுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா காயும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு இந்த அரைச்சது எல்லாத்தையுமே போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க, குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு 5 விசில் எடுத்து இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு கொஞ்சமாக நெய், கொஞ்சம் எண்ணெய் போட்டு தாளிப்பு பொருளெலாம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு எடுத்திங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1.5 வெங்காயம்,